வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் நவக்கோள்கள் பஞ்சபூதங்கள் மற்றும் மானசீகமான குருவின் அருளால் இந்த தேடல்கள் பகுதியில் நாம் தொடர்ந்து ஒரு தேடல்களில் தொகுப்பாக பார்த்து கொண்டுள்ளோம். ஜோதிடமும் நவீனகால விஞ்ஞானமும், ஜோதிடமும் நவீனகால விஞ்ஞானமும், அதாவது ஜோதிடத்திற்கென்ற ஒரு பரம்பரை தொழிலாக வள்ளுவர் என்ற ஒரு கம்யூனிட்டி, அதாவது குழு இயங்கி வருவது அனைவரும் தெரிந்தது. அது இல்லாமல் சில குறிப்பிட்ட ஊர்களில், பரிகார ஸ்தலங்கள் உள்ள ஊர்களில் பிரபல்யமான பரிகாரத்திற்கென்றே சில ஊர்கள் உள்ளன. அந்த வகையில் நீங்கள் பரிகார இடத்தை போய் அடைந்தவுடன் நீங்கள் இறங்கிய இடத்திலேயே, அதாவது பஸ் ஸ்டாண்டிலேயே அந்த சகல விதமான உங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்க தயாராக உள்ளார்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் அதிகமான தொடர்பு உள்ளது என்பது உண்மை. ஆகவே இது எவர் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறைவோ வெளியிடப்பட்ட பதிவு அல்ல. நவகிரகங்களும் அவற்றுக்கான பரிகார ஸ்தலங்களும் விழிப்புணர்ச்சி சிந்தனைக்கான பதிவு ஆகும். எனவே இந்த வகையில் பரிகாரத்திற்கென்று ₹1 செலவு செய்து பரிகாரம் செய்தாலும் பரிகாரம்தான். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செய்தாலும் பரிகாரம்தான். ஆனால் எந்த பரிகாரமும் எவரையும் காப்பாற்றியதா என்ற நிறுவனம் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். உதாரணமாக, கேரள மாநிலம் பண்டைய ஆதிகாலத்து புராண கதைகள் வாயிலாக அனைவரும் அறிந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். ஒரு நோய் தீர்வதற்காக மன்னர் புலி பால், அதாவது புலியினுடைய இரத்தம் அல்லது புலியினுடைய பால் அல்லது வால் கொண்டு வந்தார். என் நோய் நீங்கும் என கூறி அந்த புலியின் வாயிலாக அவரை காப்பாற்றியதா என்பது இந்த நவீன கால 20ஆம் நூற்றாண்டிலும் அனைவரும் அறிந்த சம்பவம். பல உதாரணங்களாக உள்ளன. அதை பொது வழியில் நாம் கூற விரும்பவில்லை. அதனால் பயனடைந்தவர்கள் யார் என பார்க்கும் பொழுது பிரபல்யமான ஜோதிடர் என்பது உண்மை. அதை என்னால் நிரூபிக்க முடியும். கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். எனவே பரிகாரம் என்பது ₹1 செய்தாலும் பரிகாரம்தான். எளிமையாக ₹1 உங்கள் கையில் இயன்றதை பரிகாரமாக செய்தாலும் அது பரிகாரம்தான். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்து பரிகாரம் செய்தாலும் அது பரிகாரம்தான். பரிகாரத்திற்கென்று ஒரு பெரிய கூட்டம் இந்த நவீன காலங்களிலும் பெருத்து அல்லது வளர்ந்து உள்ளது. அனைவரும் நாம் பார்த்து கொண்டு உள்ளோம். அந்த வகையில் பரிகார ஸ்தலங்கள் பெருகி கொண்டு உள்ளவன. ஒரு நவகோளுக்கு பல இடங்களில் பரிகார ஸ்தலங்கள். இதில் எது பிரபல்யமானது, எது அதாவது அதிகமான பவர் அல்லது அதிகமான ஒரு நன்மையை தரும் என்று பட்டியல் இட முடியுமா? எனவே ஒரு நவகோள்களுக்கு பல இடங்களில் அனைத்து மாநிலம் அல்லது இந்தியா முழுவதும் பரிகார ஸ்தலங்கள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்தது. எனவே நம்முடைய மனித பிரபஞ்ச சிந்தையுடைய நாகரிகம் மற்றும் பல நாகரிகங்கள், அதாவது நீர்வழி பாதையான ஆற்று ஓரமாகவே அந்த ஆன்மீக பரிகார ஸ்தலங்கள் பெருத்து உள்ளது அனைவரும் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே மன்னர் காலம் முதல் இன்று வரை பரிகாரங்கள் என்ற போர்வையில் அந்த பயனடைபவர்கள் யார் என விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் நாம் இந்த இடத்தில் இதனை குறிப்பிடுகிறேன். எவர் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறைவோ இந்த பதிவு அல்ல என்று மீண்டும் மீண்டும் பொறுப்பு துறப்பு என்ற வகையில் கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எமக்கு தெரியப்படுத்தலாம். நான் ஒரு ஆர்த்திகர் என்ற பட்டியலில் வரவில்லை. நானும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் தேடல்களில் எமக்கு பட்டதை என அறிவுபூர்வமாக பட்டதை நான் பொதுவெளியில் இங்கு
கருத்துரிமை மற்றும் பேச்சுரிமையின் அடிப்படையில் நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இதனால் பலர் நன்மை அடையலாம், பலர் விழிப்புணர்ச்சி பெறலாம். சிந்திக்க வேண்டும். சிந்திக்க மறுக்கும் மக்களுக்கு நாம் எதையும் கூற முடியாது. நம்புபவர்களுக்கு மட்டுமே ஜோதிடமும் விஞ்ஞானமும் 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய தாக்கத்தை, அதாவது கொரோனா பீரியடுக்கு பிறகு கல்விக்காக புறப்பட்ட இந்த அலைபேசி மற்றும் ஆன்லைன் கல்வி என்று எடுக்கும் பொழுது அந்த ஆன்லைன் கல்வியே தற்போது ஜோதிடர்களுக்கு மிக டிவியில் மற்றும் விளம்பரத்துக்காக ஒவ்வொரு டிவியிலும் ஒவ்வொரு நபர் ஆக்கிரமித்து கொண்டு விளம்பரம் தேடியது போய் ஒவ்வொரு பிரபல்யமான ஆன்மீக ஸ்தலங்களில் ஒரு நபர் பரிகார பூஜைகள், பரிகார ஹோமங்கள் நடத்தியது போய் இன்று நவீன 20ஆம் நூற்றாண்டில் அலைபேசி மூலமாக பல மாநாடுகள், கருத்தரங்கங்கள் மற்றும் ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு உள்ளது. அனைவரும் ஜோதிடத்தை அதிக அளவில் அறிந்து கொள்வதற்கும் அதனை ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்யும் கூடிய அளவிற்கு இன்று 20ஆம் நூற்றாண்டில் நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப வசதியில் பெருகி உள்ளது என்பது உண்மை. இந்த வகையில் பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் உண்மை. ஆனால் அந்த விஞ்ஞானத்தை மனிதன் நவக்கோள்கள் தன்னை மாற்றிக்கொள்ளாது. அதனுடைய போக்கையோ, அதனுடைய பயணத்தையோ, அதனுடைய திசையையோ அல்லது அதனுடைய தன்னைத்தானே சுற்றி கொள்வதோ அல்லது அந்த வக்கரமாக நிற்பதோ எதுவும் அந்த புவியீர்ப்பு விசை அல்லது ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் மூல கிரகத்தினுடைய ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டு தான் உள்ளோம். ஆனால் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கும் பொழுது இவை அனைத்தும் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை மனிதன் படைத்தானா, நவக்கோள்களை மனிதன் படைத்தானா, மனிதனை நவக்கோள்கள் படைத்தனவா என்ற கேள்வியில் அடிப்படையில் நவக்கோள்களை சகல ஜீவராசிகளையும் படைத்தன என்ற வகையில் ஆறறிவுள்ள மனித இனம் இந்த தற்கால 20ஆம் நூற்றாண்டில் பல ஆண்டு முன்பு கூறப்பட்ட மூல நூல்களிலிருந்து வரப்பட்ட மூல நூல்கள் அல்லது வேற்று மொழியில் உள்ள பாடல்களை திரித்தும் அதுக்கு பொருள் கூறியும் விளக்கம் கூறியும் வகுத்தும் பெருக்கியும் கூட்டியும் குறைத்தும் நாம் பத்திரிகைகள் மற்றும் புத்தகங்கள் வாயிலாக நம்மை வந்து சேர்கின்றன என்பது தான் உண்மை. சகலமும் அந்த புத்தகங்கள் அல்லது இந்த விளம்பரங்கள் மூலமாக நம்ம வந்து அடைகின்றன என்ற உண்மையை எடுத்து கூறுகிறேன். எனவே காலமும் நேரமும் விரையும். உங்களுடைய நிழல் உங்கள் பின்னால் வரும் அல்லது உங்கள் முன்னால் செல்லும். இந்த இரண்டும் அந்த மூல ஒளியுள்ள கிரகத்தின் அடிப்படையில் மாறும். உங்களுக்கு முன்னால் செல்கிறதா, உங்களுக்கு பின்னால் வருகிறதா என்பது நீங்கள் அந்த ஒளியுள்ள கிரகத்தினுடைய திசை எந்த திசையில் பயணிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அதனுடைய பயண திசையை மாற்றிக்கொள்ளாது. நீங்கள் தான் உங்களுடைய பயண திசையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம். எனவே இந்த வகையில் நவக்கோள்களும் ஒரு ஒளியுள்ள ஒளியற்ற மற்றும் பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு ஒன்றும் புரியாமலேயே பயணித்து கொண்டு உள்ளோம். எனவே விழிப்புணர்ச்சிக்கான சிந்தனைக்கான பரிகாரங்கள் என்ற ஒரு தலைப்பில் இந்த 2வது பதிவு ஆகும். மீண்டும் கூறிக்கொள்வது, எவர் மனதையும் புண்படுத்தியோ அனைத்து பரிகார தலங்களையும் நான் சந்தித்து அனைத்து பரிகார தலங்களையும் நான் அனுபவபூர்வமாக அல்லது ஆக்கப்பூர்வமாக சந்தித்து அந்த வகையில் சாக்கு போக்கும் விதிகளும் விதிவிலக்கும் எனவும் சுகத்துவமா பாவத்துவமா என்ற வகையிலும் புத்தகங்கள் போட்டோ பேட்டிகள் கொடுத்தோ அல்லது பொது வெளியில் இதனை பற்றி பிராஸ்திப்பிக்கவோ அல்லது பட்டிமன்றம் நடத்தவோ இந்த ஒரு செய்தி அல்ல என்று கூறிக்கொண்டு, எனவே
இது விழிப்புணர்ச்சிக்கும் சிந்தனைக்கான பகுதி என மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். தொடரும். உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனதார நன்றி, வணக்கம். தொடரும்.